ஸோ ஹலோ கைஸ். யூடியூப்பில் லாங் ஃபார்ம் வீடியோ போடுறதுக்குன்னு யோசிச்சு பார்த்தாலே கொஞ்சம் பயமாக இருக்கும். ரொம்ப நாள் ஆச்சு எடுத்து. ஸோ வெல்கம் டு த டீப்ரீஃப். ஸோ ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு பேர்லேயே இருக்குது, நம்ம வந்துட்டு அன்னன்னைக்கு அந்தந்த வாரம் நடந்து முடிந்த F1 வீக்கெண்ட்ஸை பற்றி வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு உட்காந்துட்டு டீப்ரீஃப் பண்ண போகிறோம். இதுக்கு முன்னாடி பல சீரீஸ் ப்ராமிஸ் பண்ணியிருந்தேன், அது எல்லாத்தையும் என்னால் முடிக்க முடியல. பட் இந்த சீரீஸையாவது நான் வந்துட்டு இந்த இயர் முடிகிற வரைக்கும், சீசன் முடிகிற வரைக்கும் ஃபாலோ பண்ணுவேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி இப்போ நடந்தது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரவுண்ட் 9 சில்வர் ஸ்டோன். ஒரு ஓவராலாக சொல்லணும்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா கிமி வந்துட்டு போத் ஸ்ப்ரிண்ட் அண்ட் குவாலிஃபைங் போல் எடுத்தும் ஸ்ப்ரிண்ட் விக்டரி எடுத்துமே ஐ ஃபீல் லைக் அவன் தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டோட பிக்கஸ்ட் லூசராக வந்துட்டு இடம் பட்டிருக்கான் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்டு பல மாசமாக ஸ்ட்ரகிள் பண்ண லெக்லக் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்டோட ஒரு பெரிய வின்னராக வந்துட்டு எல்லாருமே கன்சிடர் பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி நடந்து முடிஞ்ச எல்லா விஷயம், ஸ்ப்ரிண்ட் குவாலி, ஸ்ப்ரிண்ட் ரேஸ், நார்மல் குவாலி எல்லாத்தையும் பற்றி நம்ம வந்துட்டு பேசி விவாதிக்கலாம். விவாதிக்கிறதுக்கு எனக்கு யாரும் இல்லை, பட் கமெண்ட்ஸில் நீங்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா விவாதிக்கலாம் அப்படின்றதுக்காக தான் வந்திருக்கேன். ஸோ லெட்ஸ் கெட் ரைட் இன் டு த வீடியோ. ஸோ கம்மிங் இன் டு த வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருக்குமே வந்துட்டு தெரியும், மெர்சிடிஸ் தான் எல்லாம் வந்துட்டு இந்த வீக்கெண்ட் வந்துட்டு டாமினேட் பண்ண போகிறாங்கன்னு நினச்சாங்க. கன்சிடரிங் தட் இது வந்துட்டு ஒரு பவர் ஹங்க்ரி சர்க்கியூட் அப்படின்றனால ஆண்டனி வந்துட்டு இந்த ரேஸ்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு 43 பாயிண்ட் லீடோட வந்துட்டு இந்த வீக்கெண்ட்குள்ளே என்டர் ஆனா. அண்ட் இ வாஸ் குட். அவனோட ரிசல்ட்ஸ் எல்லாமே, ப்ரீவியஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே குட்டாக தான் இருந்துச்சு. அப்பார்ட் ஃப்ரம் த ஸ்பெயினில் வந்துட்டு ரிட்டையர் ஆனதை தவிர அவன் மோஸ்ட்லி எல்லா ரேசஸ்லையுமே ஃபஸ்ட்டு ஜெயிச்சிட்டு இருந்தான். அப்புறம் போன ரேஸ் ஆஸ்திரேலியாலையும் போடியமில் இருந்தான். ஃபெராரியை வந்துட்டு அந்த ஃபெராரி டிரைவர்ஸ் போத் லூயிஸ் ஹாமில்டன் அண்ட் லெக்லர்க்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா டவுன் பிளே தான் பண்ணாங்க. ஏன்னா இன்னும் வந்துட்டு ஏடியூஓ அப்கிரேட்ஸ் வந்துமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெர்சிடிஸோட ஸ்பீட் அட்வான்டேஜை வந்துட்டு எங்களால் வந்துட்டு மேட்ச் பண்ண முடியாது அப்படின்ட்டு ஹாமில்டனே ரொம்ப ஹோம் ரேஸ்ன்னு கூட பார்க்காம ரொம்ப டவுன் பிளே தான் பண்ணான். அது மட்டும் இல்லாமல் 2021 சில்வர் ஸ்டோனில் தான் கடைசியாக வந்துட்டு ஸ்ப்ரிண்ட் வீக்கெட் கமிங் பேக் 2021 தான் கடைசியாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்துட்டு ஸ்ப்ரிண்ட் வீக்கெண்ட் நடந்துச்சு சில்வர் ஸ்டோனில். ஸோ ப்ரிப்பரேஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்பவே வேரி ஆயிருக்கும். புது ரெகுலேஷன் ஆஃப் கார்ஸ், டெப்ளாய்மெண்ட் எப்படி இருக்கும், என்ன மாடலில் டிப்ளாய் பண்ண போகிறாங்க, எங்கெங்கே டிப்ளாய் பண்ணணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு டைலைன் பண்ணுறதுக்கும் ப்ராக்டிஸ் செஷன்ஸ் ரொம்ப கம்மியாக தான் இருந்துச்சு எல்லாருக்கும். ஸோ ஆப்வியஸ்லி ஃபர்ஸ்ட் நம்ம வந்துட்டு ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபைங் அண்ட் ஸ்ப்ரிண்ட் ரேஸ் பற்றி தான் வந்து பேச போகிறோம். ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபைங்கில் வந்துட்டு யாருமே எதிர்பார்க்காத ஒரு ரிசல்ட் வந்து நடந்துச்சு. ஆப்வியஸ்லி லூயிஸ் ஹாமில்டன் ஆன் போல் பை 0.011 செகண்ட் அப்படின்னு நினைக்கிறேன். செகண்ட் வந்துட்டு ஆப்வியஸ்லி கிமி ஆண்டனலி. அண்ட் தேர்ட் வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா வெர்ஸ்டாப்பன். ரசல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபிஃப்த்து, லெக்லர்க் வாஸ் ஃபோர்த் அண்ட் ஆப்வியஸ்லி போத் மெக்லாரன்ஸ் பிஹைண்ட் தம். எல்லாருமே ரசல் வந்துட்டு ஸ்ட்ரகிள் ஆறான் எல்லாருமே வந்துட்டு ரொம்ப இது பண்ணுறாங்க. பட் எனக்கு வந்துட்டு அவ்வளோவாலாம் ஒன்றும் லைக் ஷாக்கிங்காக இல்லை. ரசல் இந்த சீசன் அப்பார்ட் ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் ரேஸ் வேர் ஹி ஷோட் ஹிஸ் பேஸ், அதர் தென் தட் எனக்கு வந்துட்டு ரசல் வந்துட்டு இந்த செட் ஆஃப் ரெகுலேஷன்ஸில் வந்து ரொம்ப கம்ஃபர்டபுளாலாம் இருந்த மாதிரி எனக்கு எங்கேயுமே தெரில. ப்ராக்டிஸ்லையும் சரி, ஸ்ப்ரிண்ட் குவாலிலையும் சரி, ரேஸ்ல எந்த ரேஸ் இதுக்கு முன்னாடி எந்த ரேசஸ்லையுமே சரி, ஆஸ்திரேலியாவில் வேணா மேபி ஒரு ஒன் ஆஃப் பெர்ஃபார்மன்ஸ் மாதிரி நடந்துச்சு. பட் அதர் தட் ஆப்வியஸ்லி நம்ம வந்துட்டு ஃபெராரி பற்றி தான் பேசணும். ஃபெராரி இந்த ட்ராக்ல நான் வந்துட்டு ஆப்வியஸ்லி எக்ஸ்பெக்டே பண்ணல. நான் வந்துட்டு ஒரு ஸ்ட்ரெயிட் அப் ஒரு மெர்சிடிஸ் ஃப்ரண்ட் ரோ லாக் அவுட், அதுக்கப்புறம் வெர்ஸ்டாப்பன், மேபி அதுக்கப்புறம் வேணா ஃபெராரிஸ் இருக்குன்றத நினைச்சேனே தவிர ஹாமில்டன் எஸ்பெஷலி போல் எடுப்பான்னு நான் நினைச்சே பார்க்கல. லெக்லர்க் ஆப்வியஸ்லி நம்ம எல்லாருக்குமே அவரோட ஸ்ட்ரகிள்ஸ் எல்லாமே தெரியுது. நம்ம இந்த சீசன்ல ஸ்ட்ரகிள் பண்றான் அப்படின்றது தெரிஞ்சதுனால எனக்கு வந்துட்டு லெக்லர்க் ஃபோர்த்தே வந்துட்டு எனக்கு வந்துட்டு ஒரு பெரிய ஷாக்கிங்கான ரிசல்ட்டாக தான் இருந்துச்சு. மெக்லாரன்ஸ் ஆப்வியஸ்லி அவங்களுக்கு வந்துட்டு அப்பார்ட் ஃப்ரம் த என்ஜின் ரிலையபிலிட்டி இஷ்யூஸ், அவங்களோட ஓன் கார்ஸ்மே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்பெசிஃபிக்கான ட்ராக்ஸில் மட்டும்தான் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணுதே தவிர நார்மல் லைக் மற்ற ட்ராக்ஸ் ரொம்ப ஸ்பெசிஃபிக் ட்ராக்ஸ்லாம் ஒர்க் ஆகுது. மற்ற தவிர எந்த ட்ராக்ஸ்லையும் நான் அவ்வளோ நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிடலாம் நான் எந்த ட்ராக்லையும் பார்க்கல. ஸோ மெக்லாரன்ஸ் ஈஸிலி பெஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட்ன்ற மாதிரி தான் இருந்துச்சு எனக்கு. அந்த கேட்டகரியில் கூட இல்லை, ஒரு மிட்ஃபீல்ட் டு டாப் டீம் பொசிஷன்ஸ்க்கு நடுவில் தான் அவங்க இருக்காங்கன்ற மாதிரி இருக்குது. லைக் எப்படின்னா ஆல்பின் ஆர் ஹேஸை விட கம்ஃபர்டபுளி ஃபாஸ்ட்டாக இருக்காங்க ரேசிங் புல்ஸை விட. அண்ட் ரெட் புல், ஃபெராரி, மெர்சிடிஸை தவிர வந்துட்டு ரொம்ப ஸ்லோவாக தான் இருக்காங்க. ஸோ அந்த மிடில் போயிட்டு அவங்க நல்லா ஸ்லாட் இன் ஆயிட்டாங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி ஸ்ப்ரிண்ட் ரேஸ் நடந்துச்சு. ஹாமில்டன் had a good start and then he kept the lead for quite a while. I think around lap 12 something வரைக்கும் ஹாமில்டன் had the lead அப்படின்னு நினைக்கிறேன். And then obviously Antonelli overtook, which was expected. என்னதான் இருந்தாலும் நமக்கு ப்ராக்டிஸ்லேயே தெரிஞ்சு தட் மெர்சிடிஸ் ஹேட் ஓவரால் நல்ல ஒரு ரேஸ் பேஸ் இருந்துச்சு ஃபெராரியோட கம்பேர் பண்ணும்போது அப்படின்ட்டு. தட்ஸ் நாட் டு சே தட் ஃபெராரிட்ட பேட் ரேஸ் பேஸ் அப்படின்றது இல்லை. இட்ஸ் ஜஸ்ட் தட் மெர்சிடிஸோட ரேஸ் பேஸ் வந்துட்டு ஓவர்வெல்மிங்லி நல்லா இருந்துச்சு அப்படின்றதான் சொல்லணும்.
இது வந்துட்டு கிட்டத்தட்ட ஒரு ஃபார்முலா ரேஸ் மாதிரி தான் வந்துட்டு இருந்துச்சு. வந்து பார்த்தீங்கன்னா எப்படின்னா பேட்டரி டிப்ளாய்மெண்ட்டில் ஹாமில்டனும் ஆண்டன்லையும் ஒரு ஸ்டேஜுக்கு மேலே புல்லவே ஆனதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா பின்னாடி நாரிஸு, ரசல், லெக்லர்க்கு, பியாஸ்ட்ரி, வெர்ஸ்டாப்பன் இவங்க எல்லாருமே வந்துட்டு பேட்டரி டிப்ளாய்மெண்ட் ரேஸில் வந்துட்டு மாற்றி சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. இட் வாஸ் ஒன் ஆஃப் த மோஸ்ட் எக்ஸைட்டிங் பார்ட்ஸ் ஆஃப் த வீக்கெண்ட் அப்படின்னு நம்ம வந்துட்டு சொல்லலாம். பட் அட் தி எண்ட் ஆஃப் த டே நாரிஸ் வந்துட்டு ப்ரிவைல் பண்ணி அவங்க எல்லாருமே நீங்களாம் சண்டை போடுங்கடா, கொஞ்சம் கேப் கிடச்சோடனே ரசல் நாரிஸ் புல்லவே பண்ணிட்டு அவனோட தேர்ட் பொசிஷனை வந்துட்டு செக்யூர் பண்ணிட்டான். அண்ட் தென் நம்மளுக்கு அதுக்கப்புறம் யார் இருந்தாங்கன்னு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரசல் அண்ட் தென் லெக்லர்க், அதுக்கப்புறம் பின்னாடி வந்துட்டு வெர்ஸ்டாப்பன் இருந்தாங்க. ஆண்டன்லி அட் திஸ் பாயிண்ட் had extended his lead to 43 points. ஸோ இட் வாஸ் லுக்கிங் குட் ஃபார் ஆண்டனலி. ஏன்னா ஸ்ப்ரிண்ட் விக்டரி எடுத்தாச்சு. அண்ட் தென் ஸ்ப்ரிண்ட் நார்மல் போலுக்கும் நார்மல் ரேஸ்க்கும் வந்துட்டு அவனா ஃபேவரட்ஸாக இருந்தான். ஸோ அண்ட் தென் வி வென்ட் இன் டு தி ஆக்சுவல் குவாலிஃபையிங்லையுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஆண்டனலி ஸ்ப்ரிண்ட் குவாலியில் என்ன பண்ணியிருக்கணுமோ அதை வந்துட்டு பார்த்தீங்கன்னா நார்மல் குவாலிஃபைங்கில் வந்துட்டு பண்ணி போல் எடுத்துட்டான். இந்த நார்மல் குவாலிஃபைங்கோட பிக்கஸ்ட் சர்ப்ரைஸே வந்துட்டு யாருன்னு பார்த்தீங்கன்னா லெக்லர்க் தான். ஏன்னா ஸ்ப்ரிண்ட் குவாலிஃபைங் வரைக்குமே நம்ம வந்துட்டு பார்த்தோம், ஸ்ப்ரிண்ட் ரேஸ் வரைக்குமே நம்ம வந்து பார்த்தோம் தட் லெக்லர்க் வாஸ் அந்தளவுக்கு வந்துட்டு கான்ஃபிடென்ட்டாக இல்லை அவனோட காரில். ஆனால் ஆப்வியஸ்லி ஹாமில்டன் அவுட் குவாலிஃபை பண்ணி செகண்ட் வந்தது வந்துட்டு லெக்லர்க் அது ஒரு பெரிய ஒரு பூஸ்டாக இருந்திருக்கும் அவனோட கான்ஃபிடென்ஸ்க்கு. அண்ட் தென் ஆப்வியஸ்லி ஹாமில்டன் வந்துட்டு தேர்ட் வந்தான். அண்ட் தென் அதுக்கப்புறம் வந்துட்டு ரசல் ஃபோர்த் வந்தது. எல்லாருமே அகைன் அது வந்துட்டு எல்லாரும் பார்த்து ஷாக் ஆகிறாங்க. ரசல் எப்படி ஃபோர்த், ஆண்டனலி போலில் இருக்கான், எப்படி ரசல் வந்துட்டு 3 10s வந்துட்டு எப்படி டீமேட்டோட பின்னாடி இருக்கலாம் எல்லாரும் யோசிக்கிறாங்க. பட் அகைன் எனக்கு ஒன்றும் அது ஒன்றும் பெரிய ஷாக்கிங்காலாம் இல்லை. ரசல் திஸ் சீசன் ஐ ஃபீல் லைக் எல்லாரும் சொல்கிறாங்க சாம்பியன்ஷிப் ஃபைட் அது இதுன்றாங்க. ஐ ஃபீல் லைக் ஹாமில்டனுக்கு வந்து பெட்டர் சான்ஸ் இருக்குன்னு நான் நினைக்கிறேன் rather than Russell fighting for the championship. And then Hadjar pulled off the impossible. I think கார்லோஸ் சைன்ஸ் வெர்ஸ்டாப்பனோட டீம்மேட்டாக இருந்ததுக்கு அப்புறம் ஐ திங்க் இப்போ ரிக்கார்டோ ஆப்வியஸ்லி இது பண்ணியிருப்பானா இருக்கும். ஐ திங்க் ரொம்ப வருஷம் கழிச்சு ஒரு டீம்மேட் வந்துட்டு வெர்ஸ்டாப்பனை வந்து அவுட் குவாலிஃபை பண்ணுறது இப்போ தான் நினைக்கிறேன். நான் எக்ஸாக்டாக யார் கடைசியாக அவுட் குவாலிஃபை பண்ணான்னு தெரியல, நான் தெரிஞ்சேன் இங்கே வேணால் போடுறேன். ஸோ ஆப்வியஸ்லி ஹேட்ஜாருக்கு ஒரு பெரிய ரிசல்ட் அது 5th குவாலிஃபை ஆனது, அது வெர்ஸ்டாப்பனை வந்துட்டு அவுட் குவாலிஃபை பண்ணி. அண்ட் தென் ஆப்வியஸ்லி மெக்லாரன், நம்ம வந்துட்டு அட் திஸ் பாயிண்ட் மெக்லாரன்ஸை பற்றி பேசணுன்ற அவசியமே இல்லை. மெக்லாரன்ஸை பற்றி நம்ம பேசணுன்னா அவங்க ஏதாவது நல்லா பெர்ஃபார்ம் பண்ணால் தான் அவங்கள பற்றி பேசணும்னு அவசியம் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா கம்ஃபர்டபுளி அந்த டாப் 3 டீம்ஸ்க்கு அப்புறம் கண்டிப்பாக ஒரு 4th பெஸ்ட் டீம் சாலிடாக அவங்கள வந்துட்டு முந்தவே முடியாது, ஆனால் அவங்க 4th பெஸ்ட்டாக தான் இருப்பாங்க அப்படின்னா நம்ம வந்துட்டு மெக்லாரன்ஸை சொல்லலாம்னு தான் நினைக்கிறேன். ஸோ ஆப்வியஸ்லி மெக்லாரன்ஸ் அவங்களுக்கு பின்னாடி முடிச்சு வந்துட்டு நம்ம மெயின் ரேஸ்க்கான ஸ்டேஜை வந்து செட் பண்ணோம். ஸோ ஆப்வியஸ்லி ரேஸ் ஸ்டார்ட் வந்து நடந்துச்சு. 2 ஃபெராரிஸுமே வந்துட்டு அவங்களோட அந்த ஆஸ்திரேலியா ஏர்லியர் பார்ட் ஆஃப் த சீசனில் வந்து அவங்களோட ஸ்டார்ட் அட்வான்டேஜ்னு எல்லாரும் சொன்னாங்க. அது அவங்கக்கிட்ட ஆக்சுவலாக ஏன்னா நடுவில் வந்துட்டு மெர்சிடிஸும் மெக்லாரன்ஸும் அதை வந்துட்டு ஏதோ ஃபிகர் அவுட் பண்ணிட்டாங்கன்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் இந்த ரேஸில் ஆண்டன்லி ஹேட் அ போர் ஸ்டார்ட். அதை கேபிட்டலைஸ் பண்ணி 2 ஃபெராரிஸுமே வந்துட்டு ஓவர்டேக் பண்ணிட்டு 1 and 2 எடுத்தாங்க. ஆப்வியஸ்லி ஏர்லியாக ஒரு கொலிஷன் நடந்துச்சு ஆல்பானுக்கும் பேர்மனுக்கும். ஆல்பானுக்கு ஆப்வியஸ்லி இது ஒரு ஹாஃப் ஹோம் ரேஸ் மாதிரி தான், ஏன்னா பிரிட்டிஷ் பார்ன் டிரைவர் அவன். அது வந்துட்டு ஆல்பானோட ஃபால்ட் தான். கிளியர்லி அண்டர்ஸ்டியர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக பேர்மனை வந்துட்டு போயிட்டு இடிச்சாச்சு. ஸோ அது தான் ரேஸ் எல்லாருமே ஸ்மூத்தாக தான் இருந்துச்சு. ஆஃப்டர் ஹாமில்டனும் லெக்லர்க்கும் புல்லவே ஆனதுக்கப்புறம் ஒரு மாதிரி கொஞ்சம் ஜாக்கிங் ஆஃப் பொசிஷன் நடந்துச்சு. முன்னாடி பியாஸ்ட்ரி முன்னாடி போய் நாரிஸ் முன்னாடி போய் அப்படி இப்படின்னு முன்னாடி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஆண்டன்லி ஆப்வியஸ்லி தேர்ட் வந்துட்டு அவன் ஒரு மாதிரி புல்லவே ஆகிட்டான். வெர்ஸ்டாப்பன் வந்துட்டு ரசலை ஒரு மாதிரி ரீச்லேயே வச்சிருந்தா ஓவர்டேக் பண்ணுவானா அவங்க 2 பேரும் லைட்டாக ஒரு மாதிரி கன்ஃபரன்டேஷன்லேயே இருந்தாங்க. அண்ட் தென் ஆப்வியஸ்லி மிடில் பார்ட் ஆஃப் த ரேஸ்ன்னு வரும்போது ஹாமில்டனுக்கு ஆப்வியஸ்லி 5 place கிரிட் பெனால்ட்டின்ற 5 second டைம் பெனால்ட்டி வந்து அனௌன்ஸ் பண்ணாங்க ஸ்டார்ட்டு. அது என்னோட அபிப்பிராயம் என்னன்னா அவன் வந்துட்டு அட்வான்டேஜ் கெயின் பண்ணல அந்த இடத்துல. ஹீ ஸ்டார்டட் அண்ட் தென் ஹீ ஸ்டாப். ஸோ அந்த இடத்துல அவன் எந்த விதமான அட்வான்டேஜுமே கெயின் பண்ணல. ஹி வாஸ் இன் இஸ் கிரிட் பாக்ஸ். ஸோ அதை எதனால அந்த சென்சஸ் ட்ரிகர் பண்ணிச்சா இல்லை ஸ்டூவர்ட் தான் அதை பார்த்து வந்துட்டு இல்லை எப்படினாலும் ஸ்டார்ட் பண்ணிட்டான், ஒரு மூவ்மெண்ட் கொடுத்துட்டான், அதனால பெனால்ட்டி கொடுத்துருவோன்ட்டு அவங்க வந்துட்டு அதை வந்துட்டு ஜட்ஜ் பண்ணாங்களான்னு தெரியல. பட் ஐ ஃபெல்ட் இட் வாஸ் ஹார்ஷ். ஏன்னா நாரிஸ் பண்ண மாதிரியோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா they didn't just keep on rolling it. அவன் வந்துட்டு நிறுத்திட்டான், அதுவும் இன்சைட் இஸ் பாக்ஸ். ஸோ பெனால்ட்டி கொடுத்து நான் மேபி இட்ஸ் மை ஃபெராரி ஃபேன், நான் வந்துட்டு ஒரு பயஸ்டாக பேசலாம். பட் ஐ ஃபீல் லைக் இட் வாஸ் ஹார்ஷ்னு கூட சொல்ல முடியாது. அட்வான்டேஜ் கெயின் பண்ணலாம் அப்புறம் இது கொடுத்துருக்கணுன்ற மாதிரி தான் எனக்கு இருந்துச்சு. பட் அகைன் ஐ ஃபீல் லைக் தட்ஸ் மை பயஸ் டாக்கிங். ஸோ அதோட நம்ம வந்து அதை முடிச்சுக்கலாம். பட் ஆப்வியஸ்லி 5 second பெனால்ட்டி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் ஹாமில்டனுக்கு வந்துட்டு லெஃப்ட் ஃப்ரண்ட் வந்து கிரெயினிங் இஷ்யூஸ்ன்னு சொன்னதுனால அண்டர்ஸ்டியரிங் ப்ராப்ளம்ஸ்லாம் இருந்துச்சுன்னு ஹாமில்டன் ரேடியோவில் சொன்னால். ஸோ அதை வந்துட்டு ஆண்டனலி கேபிட்டலைஸ் பண்ணி ஆப்வியஸ்லி ஹி ஓவர் டுக் ஹாமில்டன்.
அண்ட் தென் ஆப்வியஸ்லி எல்லா ரவுண்ட் ஆஃப் பிட் ஸ்டாப்ஸும் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட் வாஸ் செட் தட் ஆண்டனி வந்துட்டு பிட் ஸ்டாப் ரொம்ப ரொம்ப லேட்டாக தான் போனான். லெக்லர்க்கும் அவனுக்கும் டயர் ஆஃப் செட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஐ திங்க் அரௌண்ட் 16 to 17 laps ஏதோ ஒன்று இருந்துச்சு அப்படின்னு நினைக்கிறேன் ஒரு ஸ்டேஜில். ஸோ ஆண்டனி வாஸ் செட் டு கேட்ச் லெக்லர்க். ஐ திங்க் தட் ஆண்டனிக்கு அந்த ப்ராப்ளம் வராமல் இருந்திருந்தா he would have caught Leclerc and I feel like it would have been a straightforward 2-3 for Ferrari தான் நான் நினைக்கிறேன். பட் ஆப்வியஸ்லி ஆண்டனிக்கு அந்த இஷ்யூ வந்துச்சு. எனக்கு இன்னும் எக்ஸாக்டாக அந்த இஷ்யூஸ் என்னன்றது தெரில, இன்னும் அதை பற்றி ஆர்டிகல்ஸ் எதுவுமே வரல. பட் அவனோட வீல் கவர் ஏதோ ஒன்று உடஞ்சுன்னு சொல்கிறாங்க. பட் அதனால வந்துட்டு அவன் வந்துட்டு ஆப்வியஸ்லி அவனுக்கு வந்துட்டு காரை அன்டிரைவபுளாக இருந்துச்சு ஆல்மோஸ்ட். அகைன் அதுக்கும் ட்ராக் லிமிட்ஸ் விட்டு நிறைய வெளில போனதுனால பெனால்ட்டி கொடுத்தாங்க. எனக்கு அதுவுமே ஹார்ஷாக தான் இருந்துச்சு. ஏன்னா அவன் வந்துட்டு அட்வான்டேஜஸ் எதுவும் கெயின் பண்ணல. எனக்கு என்ன ஹானஸ்ட்லி அவன் வந்துட்டு ட்ராக் டைம் லூஸ் தான் பண்ணான், வெளில போய் ஓட்டிட்டு வந்ததுனால அது பண்ணதுனால. பட் அதுக்கு வந்துட்டு பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. எனக்கு அதுவுமே ரொம்ப ஹார்ஷாக தான் இருந்துச்சு ஃப்ரம் எஃப்ஐஏ. பட் அட்லீஸ்ட் கன்சிஸ்டன்ட்டாக இருக்காங்கன்னு நினச்சி நம்ம எஃப்ஐஏ நினச்சி வந்துட்டு சந்தோஷப்படலாம். பட் தென் த மெயின் திங் ஹேப்பன், வெர்ஸ்டாப்பனோட கிராஷ் நடந்துச்சு. ஆப்வியஸ்லி இட்ஸ் செகண்ட் டைம் அப்படின்னு அவன் சொல்கிறான் இதுக்கு நடந்தது வந்துட்டு. மெக்கரேனா எல்லாரும் கிரியேட் பண்ண ட்ரை பண்ணாங்க. பட் ஆப்வியஸ்லி எல்லாரும் சக்சீட் ஆக முடியலன்னு நினைக்கிறேன். வெர்ஸ்டாப்பனோட கிராஷ் நடந்துச்சு. இட்ஸ் அ ஷேம் ஃபார் ஹிம். ஏன்னா ஏதோ ரிசல்ட்ஸ் இருந்தால் தான் அவன் வந்துட்டு கொஞ்சமாவது அவனுக்கு கொஞ்சம் மோட்டிவேஷன் இருக்கும். இந்த மாதிரி ஆப்வியஸ்லி கார்னால தான் ப்ராப்ளம் ஆகுது. பர்சனலி என்னோட டிரைவிங்னால எதுவுமே இல்லை, கார் தான் ப்ராப்ளம் பண்ணுதுன்னா வெர்ஸ்டாப்பன் யோசிக்காமல் ரிட்டையர் பண்ணிட்டு போனாலும் போயிடுவான், இல்லை டீம் மாறினாலும் மாறுவான், ஹூ நோஸ். ஸோ ஐ ஃபீல் லைக் இட்ஸ் அ ஷேம் தட் இட் ஹேப்பன் டு ஹிம். ஹிட் நல்ல ரேஸ் ஓட்டினான்னு சொல்ல முடியாது, பட் இட் வாஸ் அன் ஓகே ரேஸ். அவனால் மேக்ஸிமைஸ் பண்ண முடிஞ்ச பொசிஷன் 5th இருந்திருக்கும். ஆப்வியஸ்லி நம்மளுக்கு என்ன நடந்திருக்கும் என்ன நடக்கும்னு தெரியாது. பட் இட்ஸ் அ ஷேம் ஃபார் வெர்ஸ்டாப்பன் வாட் ஹேப்பன். அண்ட் தென் ஆப்வியஸ்லி வெர்ஸ்டாப்பன் கிராஷ் ஆனதுனால சேஃப்டி கார். நவ் ஹியர் கம்ஸ் தி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். நான் உங்க எல்லாருக்குமே சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம். நான் வந்துட்டு ஃபெராரியோட போஸ்ட் அண்ட் F1ஓட போஸ்ட்லாம் போய் பார்த்தேன். ஹாமில்டனை ஃபெராரி பிட் பண்ணதுனால தான் அவனுக்கு வந்துட்டு 3rd போயிடுச்சு, 2nd பொசிஷன் போயிடுச்சு. இல்லைனா வெளிலே இருந்திருந்தா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹாமில்டனுக்கு வந்துட்டு 2nd வந்துட்டு கன்ஃபார்ம் ஆயிருக்கும் அப்படின்றது. நான் அதை வந்துட்டு இல்லை அப்படின்றத வந்துட்டு இப்போ உங்களுக்கு டீபங்க் பண்ண போகிறேன். எப்படின்னா, நம்மளுக்கு ஹைண்ட் சைட்டில் தான் தெரிஞ்சு தட் ரேஸ் வந்துட்டு சேஃப்டி காருக்கு பின்னாடி தான் முடியும் அப்படின்றது. எல்லாமே நடந்து முடிச்சதுக்கப்புறம் தான் நம்மளுக்கு வந்துட்டு தெரிஞ்சு தட் சேஃப்டி கார் வந்துட்டு அவங்க வந்துட்டு எஃப்ஐ வந்துட்டு ஃபக்கப் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரேஸ் இதுலேயே முடிய போகுது அப்படின்னு நம்ம நினச்சோம். இன்கேஸ் ஹாமில்டனை பிட் பண்ணாமல் கண்டினியூ பண்ணியிருந்து சேஃப்டி கார் அப்போ ரசல் பிட் பண்ணியிருந்தானா லெக்லர்க் முன்னாடி ஃப்ரெஷ் டயர்ல இருந்திருப்பான், பின்னாடி ஹாமில்டன் யூஸ்டு ஹார்ட்ஸ்ல இருந்திருப்பான், பின்னாடி ரசல் வந்துட்டு ஒரு ஃப்ரெஷ் செட் ஆஃப் மீடியம்ஸோ இல்லை ஒரு யூஸ்டு செட் ஆஃப் சாஃப்ட்ஸ்லயோ பின்னாடி இருந்திருப்பான். இன்கேஸ் அந்த சுச்சுவேஷன்ல ரேஸை ரீஸ்டார்ட் பண்ணியிருந்தாங்க அப்படின்னா ரசல் ஃப்ரெஷர் டயர்ஸ் வச்சு ஈஸியாக ஹாமில்டனை முந்திருப்பான். அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நடந்துடக்கூடாதுன்ற ஒரு காரணத்தினால தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபெராரி வந்துட்டு ஆப்வியஸ்லி வந்துட்டு ஹாமில்டனை பிட் பண்ணாங்க. நம்ம யாருக்குமே தெரியாது. நம்ம எல்லாருமே என்ன நினச்சோம், சரி 1 லேப் இல்லை 2 லேப் வந்துட்டு எஃப்ஐ வந்துட்டு ரேஸ் பண்ண விடுவாங்கன்னு நினச்சோம். அதையும் தான் ஃபெராரி நடந்துச்சு. அவங்களோட ரேஸ் பேஸை நம்பி ஃபெராரி வந்துட்டு பிட் பண்ணியாவது நான் வந்துட்டு அவனை வந்து முந்திருவேன் அப்படின்றதுனால தான் வந்துட்டு பிட் பண்ண சொன்னாங்களே தவிர ரசலை வந்துட்டு வல்னரபுளாக இருந்துடக்கூடாது, ஒரு ஃபைட்டிங் சான்ஸாவது இருக்கணுன்றதுனால தான் வந்துட்டு பிட் பண்ணாங்களே தவிர வேற எந்த ஒரு காரணமும் கிடையாது. ஏன் தேவையெல்லாம் பிட் பண்ணிட்டாங்க அப்படின்னு நிறைய வச்சுப்பாங்க. ரேஸ் ரெஸ்யூம் ஆகும், ரசலை வந்துட்டு நம்ம ஃபைட் பேக் பண்ணுற அளவுக்காக நம்மளுக்கு ஏதாவது காணும். ஏன்னா இப்போ இன் கேஸ் ஹாமில்டன் பிட் பண்ணியிருந்தா ரசல் பிட் பண்ணியிருக்க மாட்டான். அவன் வந்து ஓல்டர் டயர்ஸ்ல இருந்திருப்பான், ஹாமில்டன் ஃப்ரெஷர் டயர்ஸ்ல இருந்திருப்பான். ஸோ அதனால தான் பிட் பண்ணாங்க. ஸோ ஆல் த ஃபெராரி ஃபேன்ஸ் ஹூ ஆர் ஆங்க்ரி தட் ஹாமில்டனை பிட் பண்ணிட்டாங்க ஃபெராரி, ஆப்வியஸ்லி ஃபெராரி ஸ்ட்ராட்டஜிஸ் அ ஜோக் அப்படின்றது போடுறது எல்லாமே வேணாம். அது வந்துட்டு ஒரு லாஜிக்கல் ரீசனால தான் பண்ணாங்க. ஸோ ஆப்வியஸ்லி ஆஃப்டர் தட் சேஃப்டி கார் எண்டட். எல்லோ ஃபிளாக் இன்ஃப்ரிஞ்ச்மெண்ட் வேற இருந்துச்சு, அது வேற எல்லாரும் எட்ஜ் ஆஃப் தி சீட்ல இருந்தாங்க. பட் ஆப்வியஸ்லி அது வந்துட்டு எந்த ப்ராப்ளமும் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ லெக்லர்க் வின்ஸ், ஆப்வியஸ்லி ரசல் கேம் 2nd and then Hamilton came 3rd. ஆக்சுவலாக நான் மற்ற ரேஸ் ரிசல்ட்ஸ் வந்துட்டு இன்கேஸ் பார்த்தேன்னா நாரிஸ் 4th, ஆப்வியஸ்லி ஹேஜர் 5th. இது வந்துட்டு நார்மலான இதுதான். I feel like racing bulls are so under appreciated this season. ஏன்னா சைலண்டா வந்துட்டு அவங்க எனக்கு தெரிஞ்சு எல்லா ரேஸ்லயுமே எனக்கு தெரிஞ்சு பாயிண்ட்ஸ் தான் முடிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். லாசன் 6th and லிண்ட்பிளாக் 7. ஐ திங்க் இட்ஸ் a great result for them. மொனாக்கோலையும் இந்த மாதிரி தான் கிரேட் ரிசல்ட் வந்துச்சு, இங்கேயும் இதே மாதிரி ஒரு கிரேட் ரிசல்ட் வந்திருக்கு. கேபி போர்ட்டலட்டோ 8th, ஆடிக்கு ஒரு மேசிவ் பாயிண்ட் ஸ்கோரிங். ஏன்னா அவங்களோட
ரியலிஸ்டிக்லி அவங்களோட காம்படிட்டர்ஸ் யாருன்னு வந்து பார்த்தோம்னா அவங்களுக்கு வந்துட்டு கேடிலாக்கும் ஆஸ்டன் மார்டின் தான். ஸோ இந்த மாதிரி கிடைக்கிற சான்ஸ் எல்லாத்தையுமே அவங்க வந்து எடுத்துணும். ஏன்னா அலோன்ஸோ அந்த டப்பா ஆஸ்டன் மார்டின் வச்சு ஒரு பாயிண்ட் எடுக்க முடியுதுன்னா எந்த நாள் இந்த சீசனில் நடக்கலாம் தான் நம்மளுக்கு தெரியுது. ஸோ அதனால் ஆடிக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன பாயிண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப க்ரூஷியல். அதான் அவங்கள வந்துட்டு மோட்டிவேட் பண்ணும் இன்னும் டெவலப் பண்ணுறதுக்கு எதுக்குனாலும். அண்ட் தென் ரவுண்டிங் ஆஃப் P9 அண்ட் P10 ஆல்பீன். ஐ ஃபீல் லைக் ரேசிங் புல் அண்ட் ஆல்பீன் தான் கம்ஃபர்டபிளி த பெஸ்ட் ஆஃப் த ரெஸ்ட் இந்த சீசன் அப்படின்னு நான் நினைக்கிறேன். கன்சிஸ்டண்டாக பாயிண்ட்ஸ் எடுக்கிறாங்க ரெண்டு. அதுவும் காலப்பின்ட்டோ ஐ ஃபீல் லைக் ஹீஸ் ஃபவுண்ட் இஸ் ஃபீட். கொஞ்சம் கொஞ்சமாக அவனும் ஸ்டெடியாக பாயிண்ட்ஸ்குள்ளே வரது எல்லாமே வந்துட்டு பண்ணிட்டான். ஐ ஃபீல் லைக் த பிக்கஸ்ட் லூசர் இந்த அதை பற்றி நம்ம வந்து பேசுவோம். பட் நான் இதை சொல்லி ஆகணும். பிஎஸ்டி முன்னாடி இதெல்லாம் நடந்ததுக்கப்புறமும் எப்படி பாயிண்ட்ஸுக்கு வெளில முடிச்சான் அப்படின்னு தெரியல. ஆப்வியஸ்லி ரேஸோட ஸ்டார்ட்லேயே அவனுக்கு வந்து ஃப்ரண்ட் விங் டேமேஜ் ஆகி அவன் வந்து பிட்ஸுக்கு உள்ள வந்தான். ஸோ அதையும் ஒரு காரணமாக சொல்லலாம். பட் ஸ்டில் ஒரு மெக்லாரனில் நீ 11th தான் முடிக்கிற அப்படின்னா கொஞ்சம் இதாக தான் இருந்துச்சு. ஸோ that's pretty much what happened in the race. ஸோ இந்த பார்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டு என்னன்னா நான் வந்துட்டு வின்னர்ஸ் அண்ட் லூசர்ஸ் ஆஃப் த வீக்கெண்ட் யார் யார் அப்படின்றது என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து நான் சொல்ல போனேன். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ஆப்வியஸ்லி த பிக்கஸ்ட் வின்னர் ஆஃப் திஸ் வீக்கெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஷால் தான். ஏன்னா ஸ்ப்ரிண்ட் ரேஸ் வரைக்குமே ஒரு மாதிரி ஹோப்பே இல்லாமல் இருந்துச்சு லெக்லெக். ஓகே ஏதோ போன கொஞ்சம் மாசமாக எப்படி இருந்துச்சோ அதே மாதிரி தான் இருக்க போகுது அப்படின்னு தான் நினச்சோம். பட் ஆப்வியஸ்லி ஹி ஃபவுண்ட் சம்திங். லூயிஸ் ஹாமில்டன் வந்துட்டு என்னோட செட்டப் ஏதோ நான் சொன்னதுனால தான் அப்படி பண்ணேன்ட்டு அவன் கிரெடிட் சொல்கிறான். அது உண்மையாக போயான்றது எனக்கு தெரியல. பட் அப்படி இருந்திருந்தால் ஆப்வியஸ்லி இட்ஸ் அ கிரேட் திங் தட் தேர் ஷேரிங் டேட்டா பிட்வீன் தம். அன்லைக் 2014 ராஸ்பெர்க் ஹாமில்டன் மாதிரி இல்லாமல் அவங்க ஷேர் பண்ணுறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ஹாப்பியாக தான் இருக்குது. ஒரு டீமாக ஏன்னா டிரைவர் சாம்பியன்ஷிப் பற்றி நம்மளுக்கு தெரியாது. பட் ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணாங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்ஸ் கண்டிப்பாக வந்துட்டு எய்ம் பண்ணலாம். ஸோ அதனால அவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒர்க் பண்ணுறாங்கன்னா இட்ஸ் ஆப்வியஸ்லி குட் திங். அண்ட் அந்த சேஞ்ச் வந்துட்டு இந்த ட்ராக் ஸ்பெசிஃபிக்கான ஒரு சேஞ்சா இல்லை ஓவராலாக அவனோட சீசனே மாற்றக்கூடிய ஒரு சேஞ்சான்றது நம்மளுக்கு அடுத்த ரேஸ் ஒரு வாரம் கழிச்சு பார்த்தா தான் தெரியும். பட் ஆப்வியஸ்லி ஹி மேட் தட் சேஞ்ச் அண்ட் ஹி மேட் இட் ஒர்க் ஃபார் ஹிம். ஸ்ப்ரிண்ட்ல செகண்ட், ஐ மீன் நார்மல் குவாலிஃபைங்ல செகண்ட் அண்ட் தென் மெயின் ரேஸ்ல வின்னுன்ற. அதுவும் அந்த சேஃப்டி கார் வராமல் இருந்துச்சுன்னா டாமினன்ட்லி ஒரு 21-22 செகண்ட் லீட்ல ஜெயிச்சிருப்பான். இட்ஸ் நாட் நார்மல். அதுவும் மெர்சிடிஸ் டாமினேட் பண்ண போதுன்னு நினைச்ச ஒரு ட்ராக்ல இவ்வளோ டாமினண்டா ஜெயிக்கணுன்றது ஐ ஃபீல் லைக் வி ஃபவுண்ட் அ ரோல் லெக்லெக் பேக். ஹோப்ஃபுல்லி நான் ஜிங்ஸ் பண்ணல. பட் யா ஐ ஃபீல் லைக் த பிக்கஸ்ட் வின்னர் ஆஃப் திஸ் வீக்கெண்ட் வந்துட்டு ஷால் தான் நான் சொல்லணும். செகண்ட் வின்னர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்வியஸ்லி ரேசிங் புல்ஸ் தான் சார் டீமா. ஏன்னா அதான் சொல்றேன், அவங்களோட பெர்ஃபார்மன்ஸஸ் எல்லாமே ரொம்ப அண்டர் த ரேடார் தான் இருக்கு. ஏன்னா நம்மளோட ஃப்ரண்ட் பேட்டில்ஸை கொஞ்சம் ரிட்டையர்மெண்ட்ஸ்னாலே அதனாலேயே ரொம்ப வந்துட்டு ஹெக்டிக்காக, ஐ மீன் நல்லா என்டர்டெய்னிங்காக இருக்குன்றதுனால நம்ம வந்துட்டு மிட்ஃபீல்டில் கண்டுக்க மாட்டோம். ரேசிங் புல்ஸும் சரி ஆல்பினுமே இந்த ரேஸ் வந்துட்டு ரெண்டு பேருமே டபுள் பாயிண்ட் ஸ்கோர் தான். ஸோ அதுவுமே அவங்களுக்கு ஒரு பெரிய ரிசல்ட் தான். பட் ரேசிங் புல் ஆப்வியஸ்லி 6th and 7th முடிச்சது வந்துட்டு பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ கிரேட் ரிசல்ட் ஃபார் திஸ் வீக்கெண்ட். அண்ட் தென் தேர்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நான் வந்துட்டு பாட்டலட்டோக்கு தான் கொடுப்பேன். ஏன்னா ஆப்வியஸ்லி அதாவது அவனோட ரேஸ் ஓட்டினா எந்த ஒரு இதுலையுமே இன்வால்வ் ஆகாமல் எதுவுமே பண்ணாமனா அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை மேக்ஸிமைஸ் பண்ணி ஸ்பிட் ஸ்டாப் டைமிங் எல்லாத்தையுமே கரெக்டாக பண்ணி அவங்க வந்துட்டு ஆப்வியஸ்லி பாயிண்ட்ஸ்குள்ளே முடிச்சது வந்துட்டு இட்ஸ் அப்சல்யூட்லி இம்ப்ரெசிவ் ஃபார். நான் த லூசர்ஸ் ஆஃப் திஸ் வீக்கெண்ட் ஆப்வியஸ்லி த பிகஸ்ட் லூசர் என்னை பொறுத்த வரைக்கும் ஆண்டனெல்லி தான். ஏன்னா ஸ்பெயின்லேயும் சரி இங்கேயும் சரி ஒரு போடியம் ஃபினிஷிங் பொசிஷனில் இருந்து அவுட் ஆஃப் த பாயிண்ட்ஸ் அப்படின்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா யாருக்காக இருந்தாலும் அது ஒரு பெரிய ஹார்ட் பிரேக்காக தான் இருக்கும். அவன் ஆப்வியஸ்லி ஹீரோயிக்லி ஹீ ட்ரை டு நான் வந்துட்டு ஓட்டுறேன், நான் வந்துட்டு ஒரு பாயிண்ட் அதை எடுக்க ட்ரை பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி அதில் எஃப்ஐ மண்ணள்ளி போட்டானுங்க பெனால்ட்டியை கொடுத்து. பட் ஆப்வியஸ்லி ஹி வுட் பி வெரி வெரி டிசப்பாயிண்டட் வித் திஸ் வீக்கெண்ட். அவன் வந்துட்டு ஆப்வியஸ்லி பார்க் சமையல நிறுத்திட்டு அழுதுட்டுலாம் இருந்தான்றான் எல்லாரும். அப்போ அழுகிற மாதிரி தான் இருந்துச்சு, பட் அழுதான் அப்படின்னா சொல்கிறாங்க. ஆப்வியஸ்லி பி டிசப்பாயிண்டட், பட் ஹி ஷுடன்ட் பி டிசப்பாயிண்டட். ஏன்னா ரசல் வந்துட்டு அவனோட போஸ்ட் ரேஸ் இன்டர்வியூல என்ன சொன்னான்னா, நான் வந்துட்டு கனடாவில் கூட வந்துட்டு ஹாப்பியாக இருந்தேன் ரிட்டையர் ஆனாலும், ஏன்னா அங்கே பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. ஆனால் இங்கே நான் வந்துட்டு அவ்வளோலாம் ஹாப்பியாக இல்லை, ஏன்னா 4th முடிக்க வேண்டியனா 2nd முடிச்சேன் அப்படின்னு சொன்னான். அதே மாதிரி தான் வந்துட்டு இதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா ஹிஸ் பேஸ் வாஸ் குட். கம்ஃபர்டபிளி அவன் அட்லீஸ்ட் P2 முடிச்சிருப்பான் அந்த ரேஸில் அஹெட் ஆஃப் ரசல். ஸோ ஐ ஃபீல் லைக் ஹீ ஷுட் பி ஹாப்பி வித் திஸ் பெர்ஃபார்மன்ஸ். பட் ஆப்வியஸ்லி ஹீல் பி டிசப்பாயிண்டட் இந்த வீக்கெண்ட்னால. செகண்ட் லூசர் வந்துட்டு ஆப்வியஸ்லி வெஸ்டாப்பன் தான். ஏன்னா ஐ மீன் இது வரைக்கும் அவன் நடந்த பேட் ரிசல்ட்ஸ் எதுவுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா பர்சனலி அவனோட டிரைவிங் ஸ்டைல்னால தானா இல்லை அப்படின்லாம் வந்துட்டு நம்மளால சொல்லவே முடியாது. இப்போ அது வந்துட்டு நம்மளால பின் பண்ண முடியும் காரோட ஒரு ஃபால்ட்னால தான் அப்படின்னு நடந்துச்சு. அவனுக்கு வந்துட்டு ஆப்வியஸ்லி அந்த ரியர் விங் க்ளோஸ் ஆகலன்றனால தான் ஹி லாஸ்ட் இஸ் ரியர் அப்படின்னு வந்துட்டு அவன் சொன்னான். ஸோ ஆப்வியஸ்லி இதை வந்துட்டு லூசர்னு சொல்லலாம், எதை கிளாஸிஃபை பண்ணலாமா இல்லையான்னு எனக்கு தெரில. ஏன்னா அவனோட ஸ்டாண்டர்ட்ஸ்க்கு P5 முடிச்சிருப்பான்னு வச்சுக்கலாம், அட் த மோஸ்ட் P5 முடிச்சிருப்பான்.
ஸோ P5 அப்படின்றது மேக்ஸுக்கு ஐடியலிஸ்டிக்கலி அது ஒரு நல்ல பொசிஷன் தான். பட் அவனோட ரேஞ்சுக்கும் அவனோட ஸ்டேட்டஸ்க்கும் P5ன்றதே ஒரு லாஸ் தான் அவனுக்கு. ஸோ அதனால என்னை பொறுத்த வரைக்கும் வெஸ்டாப்பனுமே இந்த வீக்கெண்ட் ஒரு பெரிய லூசராக தான் இருந்தான். அது மட்டும் இல்லாமல் ஆஸ்திரியாவில் மெர்சிடிஸை மேட்ச் பண்ணுற அளவுக்கு பேஸ் இருந்துச்சு. ஆஸ்திரியாவில் தான் அவங்க அப்கிரேட்ஸ் கொண்டு வந்தாங்க. ஸோ இந்த ரேஸ் நான் ஹோப்ஃபுல்லாக இருந்தேன். ஓகே, இந்த அப்கிரேட்ஸ் ஒர்க் ஆக போகுது, சில்வர்ஸ்டோனில் திருப்பி வெஸ்டாப்பன் அட்லீஸ்ட் வெஸ்டாப்பனாவது கம்பெட்டிவாக இருப்பான்னு நினச்சேன். But obviously, alas, it didn't happen. So I feel like Verstappen is also a loser of this weekend. And the third and final loser is Oscar Piastri. Obviously, in a weekend where அவனோட டீம்மேட் வந்துட்டு ஸ்ப்ரிண்ட் ரேஸில் ஒரு போடியம் செக்யூர் பண்ணியாச்சு. அண்ட் தென் மெயின் ரேஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஐ திங்க் நாரிஸ் செக்யூர் P4. ஸோ ஓவரால் ஒரு குட் பாயிண்ட்ஸ் பேயிங் பொசிஷன் அது. அந்த மாதிரி டைமில் Piastri would obviously feel a bit sad that ஒரு பாயிண்ட் கூட என்னால் எடுக்க முடியல அப்படின்னு நினைக்கும் போது. ஏன்னா when you are not competing for wins or championship, உங்களோட பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு ஒரு ஓவரால் ஹைலைட் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னா உங்களோட டீம்மேட்டுக்கு அகேன்ஸ்ட் நீங்கள் எப்படி பண்ணுறீங்கன்றதான் வந்துட்டு முக்கியம். ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது நாரிஸ் வந்துட்டு ஸ்ப்ரிண்ட்டில் தேர்டும் நார்மல் ரேஸில் ஃபோர்த்துன்றது வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மேசிவ் ரிசல்ட் கன்சிடரிங் தட் Piastri வந்துட்டு மெயின் ரேஸில் பாயிண்ட்ஸ்லேயே வரல அப்படின்றது. ஸோ ஆப்வியஸ்லி அது வந்துட்டு அவனோட லாசன் வந்து ஏதோ இடிச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க. பட் இவன் அடிச்சானா இல்லை அது என்ன ஆக்சிடென்ட்றது டிவி டைரக்ஷன் ஒரு இதுவும் காட்ட மாட்டானுங்க உருப்படியா. ஸோ அது என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. பட் ஆப்வியஸ்லி அதனால தான் நடந்துச்சு. பட் ஐ திங்க் Piastri இந்த சீசன் வந்துட்டு பேசே எனக்கு எங்கே இருந்துச்சுன்னே தெரில. ஸோ that's it for the debrief episode 1. சீசனோட மிட்வே பாயிண்டே வரப்போது இப்போ உட்காந்து எபிசோட் 1 போட்டுட்ருக்கேன். பட் நான் இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக சேனல் என்னென்ன போடலாம், என் சேனல் எந்த டைரெக்ஷனில் கொண்டு போகலாம் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்துட்டு ஃபிகர் அவுட் பண்ணியிருக்கேன். நான் ஃபிகர் அவுட் பண்ணதை வச்சு ஒரு வாரத்துக்கு 4 எபிசோட் நான் போடணும், 4 வீடியோஸ் போடணும். எனக்கு யோசிச்சு பார்த்தாலே அம்மா அப்படின்னு இருக்கு. பட் ஆப்வியஸ்லி ஐ ட்ரை மை பெஸ்ட். ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டில் போய் நம்ம வந்துட்டு சக்சீட் பண்ணலாம்னு நினச்சேன். பட் எனக்கு வரல. ஸோ அதனால் சரி, நம்மளுக்கு எது வருதோ நம்ம அதில் ஸ்டிக் பண்ணுவோம், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி போடுவோம், அது பிடிச்சா பார்ப்பாங்க, இல்லைனா ஓகே எனக்கு ஒன்றும் பிரச்சனைன்ற மாதிரி தான் இருந்துச்சு. ஸோ ஆப்வியஸ்லி சாம்பியன்ஷிப் ஐ ஃபீல் லைக் இந்த வீக்கெண்டில் இன்னொரு ட்விஸ்ட் கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ சாம்பியன்ஸ் லீட் வந்துட்டு ஆண்டனிக்கும் ரசலுக்கும் 25 பாயிண்ட்ஸ் தான் இருக்குது. அதுக்கு பின்னாடி 2 பாயிண்ட்ஸ் பின்னாடி தான் ஹாமில்டன் இருக்கான். ஸோ ஐ ஃபீல் லைக் த சாம்பியன்ஷிப் ஸ்பைசிங் அப் பிட், எஸ்பெஷலி வித் மெர்சிடிஸோட ரிலையபிலிட்டி ப்ராப்ளம்ஸ்லாம் வந்துட்டு பார்த்தா சாம்பியன்ஷிப் ரொம்ப ரொம்ப ஸ்பைசியாக இருக்கும்னு நம்ம நினைக்கிறேன். ஸோ ஒரு வாரம் கேப் இருக்குது. ஸோ அடுத்த வாரம் நான் 3 வீடியோ தான் போடணும். ஸோ உங்கள் எல்லாரையும் அடுத்த டீப்ரீஃபில் சந்திக்கும் வரை இட்ஸ் மீ ரின்ஸ்ல டேக்கிங் அண்ட் சைனிங் ஆஃப்.